விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மனைவியின் திருமணத்தை மீறிய உறவால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலா. பாலா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. சிவகாசியில் மனைவியின் திருமணத்தை மீறிய உறவால் ஆத்திரமடைந்த கணவர் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி முருகன் காலனியில் வசித்து வருபவர் திருமலைக்குமார். இவர் கோவையில் அச்சகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி ராஜலட்சுமி. இவர்களுக்கு 8 வயதில் தன்சிகா என்ற மகள் உள்ள நிலையில் ராஜலட்சுமிக்கு வேறு ஒருவருடன் திருமணத்தை மீறி உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனிடையே வெளியூரில் வேலை பார்க்கும் திருமலைக்குமார் அவ்வப்போது சிவகாசிக்கு வந்து செல்லும் போதெல்லாம் மனைவி ராஜலட்சுமி மீது சந்தேகப்பட்டு கணவன் மனைவிக்கு இடையே தொடர்ந்து தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு கோவையிலிருந்து சிவகாசிக்கு வந்திருந்த திருமலைக்குமார் மனைவியின் திருமணத்தை மீறிய உறவை கண்டித்தும் அதனை தவிர்க்குமாறும் அறிவித்துள்ளார். இதனால் இருவருக்கும் கடுமையான தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். ராஜலட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு அண்டை வீடுகளில் வசித்த உறவினர்கள் அவரது வீட்டினுள். விவரங்களுக்கு நன்றி பாலா.